welcome to the channel Recipes Desk. இன்னைக்கு நம்ம பெசரட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சட்னி சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த Recipes Desk சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் பச்சை பயிறு இதை நல்லா கழுவிட்டு 4 இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக ப்ரெஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருந்த பச்சை பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இதில் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். இது நல்லா அரைச்சிடணும். இந்த மாதிரி நமக்கு வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு தோசை வரும். அதனால் இருந்தது அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக தோசைக்கு நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரியே நம்ம வந்து இதை அரைச்சி தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். நம்மக்கிட்ட இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம காலையில் ஊற போட்டோம் அப்படின்னா நம்ம டின்னருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டுடலாம். இது நல்லா மெல்லிசாக தோசை சுட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இது நல்லா குக் ஆகணும். நீங்கள் நல்லா தோசையை வந்து மெல்லிசாக ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து மேலே வெங்காயம் சேர்த்துருக்கனால நம்ம இதை திருப்பி போட போகிறதில்ல, அப்படியே நம்ம வந்து மடிச்சிடும். அதனால் நல்லா இது வேகிற வரைக்கும் இதை குக் பண்ணலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதை மூடி வச்சு கூட நீங்கள் இந்த தோசையை சுட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இது குக் ஆகிடுச்சு மேலே உள்ள சைடும். இப்போ நம்ம அதை அப்படியே மடிச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடி. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சூடாக சட்னி எல்லாம் சாம்பாரோட வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்துங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.